தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து கேள்வி பதில்கள். கடவுள் 7ஆம் நாள் என்ன செய்தார்? அவர் தம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் எத்தனையாவது நாளை புனிதப்படுத்தி ஆசி வழங்கினார்? 7ஆம் நாளுக்கு. கடவுள் மனிதனை எவ்வாறு உருவாக்கினார்? கடவுள் மனிதனை மண்ணால் உருவாக்கினார். ஏன் மண்ணுலகில் நிலவொளியில் எவ்வித புதரும் தோன்றவில்லை? வயல்வெளியில் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை? ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பொய்ப்பிக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை எங்கே வைத்தார்? ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனின் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். தோட்டத்தின் நடுவில் எதனை ஆண்டவராகிய கடவுள் வைத்தார்? தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தை வைத்தார். ஏதேனில் இருந்து ஆறு ஏன் ஓடியது? தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்காக. ஏதேனில் இருந்து ஓடிய ஆற்றில் இருந்து எத்தனை ஆறுகள் பிரிந்தன? அவை எவை? 4 ஆறுகள் பிரிந்தன. அவை பீசோன் ஆறு, கீகோன் ஆறு, தீக்ரீசு ஆறு, யூப்ரத்தீசு ஆறு. பொன் விளையும் ஆறு எது? பீசோன் ஆறு. எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்தோடும் ஆறு எது? கீகோன் ஆறு. தீக்ரீசு ஆறு எங்கே ஓடுகிறது? அசீரியாவுக்கு கிழக்கே ஓடுகிறது. ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் மனிதரை ஏன் குடியிருக்கச் செய்தார்? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கே கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். எந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என சொன்னார்? நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாய்வாய் என்று சொன்னார். மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி யாரை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். காட்டு விலங்குகளுக்கும் வானத்து பறவைகளுக்கும் பெயரிட்டவர் யார்? மனிதன். ஆண்டவராகிய கடவுள் பெண்ணை எவ்வாறு உருவாக்கினார்? ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கினார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை எதனால் அடைத்தார்? சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனின் விலா எலும்பில் இருந்து உருவாக்கியது என்ன? பெண். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் அவள் எவ்வாறு அழைக்கப்படுவாள்? பெண்
என அழைக்கப்படுவாள்.